அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5இல் ராகு, 6இல் சனி, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன், புதன், 10இல் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது உள்ளனர். ராசிக்கு 6இல் சனி, 9இல் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது வளமான அமைப்பு. பண வரவுகள் நன்றாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். இருக்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவம் கூடும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் உண்டு. கடந்த கால சிக்கல்கள் அனைத்தும் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளுக்கேற்ப தங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையாக பேசுதல் வேண்டும். மாணவியர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். 9இல் சூரியன், புதன், சூரிய புத யோகம் நல்ல முறையில் வேலை செய்யும். நினைத்த காரியம் வெற்றி பெறும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 6இல் உள்ள சனி பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும். நண்பர்களின் நட்பு கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடிக்கடி கோயிலாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வீடு கட்டும் பணி, நிலம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. 7க்குரிய செவ்வாய் 8இல் இருப்பதால் முன் கோபத்தாலும் அவசர முடிவுகளாலும் சங்கடப்பட வேண்டாம். பிறரை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை வெளியிட வேண்டாம். சுபகாரியங்களில் சில தடங்கல்களும் ஏற்படக்கூடும். சிலர் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்ல நேரலாம். அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு 12ஆம் தேதி இரவு 7:06 வரை சந்திராஷ்டமம். பேச்சில் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். கிருஷ்ணருடைய கோயிலுக்கு சென்று கிருஷ்ணரை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்க விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஏனென்றால் தங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.